நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரணும்னு ஆசை. கண்ணாடி போட்டுக்கிறேன். என்ன அந்த நீங்கள் போடுற கமாண்ட் வந்து எனக்கு தெரிய மாட்டுக்கு. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணாடி போட்டால் தான் முடியும். லேசாக கமாண்ட் கொஞ்சம் மறைக்கி தெரிய மாட்டுக்கு. ஓகே, வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு இந்த கமாண்ட் வந்து பரவாயில்ல. ஐயோ, நம்ம லைவ் வராதோ? நம்மளுக்கே வராதோ? தலைவரே கொஞ்சம் அம்மா நல்லா என்னது? தலைவரே கொஞ்சம் அம்மா நல்லா இருக்காங்க. தலைவரே கொஞ்சம் நல்லா அம்மா நல்லா இருக்காங்க. அப்படியா? நல்லா இருக்காங்களா? சரி. யாரு? வணக்கம் பேப்பர் ஐடி 45. வணக்கம். எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா சரி, எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா தலைவரே நீங்கள் ரொம்ப பேச முடியுங்க, பேச மனசு வர மாட்டேங்க. ஏன்னா பேப்பர் ஐடிகள் வச்சு தான் நான் வந்து ஒரு நல்ல நிலைமை முன்னேறினேன். உங்களை வந்து நான் அனாரியமாக பேசுறதுக்கு வந்து என் மனசு வரமாட்டுக்கு எனக்கு. அதனால தான் நான் இன்னும் இதாக இருக்கேன். ஆனால் சில பேப்பர் ஐடிகள் வந்து கமாண்ட் ரொம்ப ஓவராக போடுறீங்க. எதை எடுத்தாலும் கமாண்ட் ஓவராக போடுறீங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் சோம்பலாமல் கிடந்திருக்கேன். அதில் என்ன கமாண்ட் அடிச்சிருக்கியா? என்னென்ன அசிங்கமான கமாண்ட்லாம் நடுவில் ஊற்றியாவது வச்சிருக்காவோ வாங்கியிருக்காவோ. நடுவில் அது ஏதோ ECG வேலை எடுத்தாங்க. உடம்பு சோம்பில்லை. அதனால தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க. இங்கிலீஷில் போடாதீங்க, தமிழில் போடுங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை பார்த்துருங்க. ஏன்னா கொஞ்சம் தலை சுற்று, கொஞ்சம் நெஞ்சு படப்படப்பு, வேறு மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து தலைவரே உடல்நலம் எப்படி இருக்குது? அதான் ஏனென்றால் மாசா தலைவரே உடல்நலம் எப்படி இருக்கலாம் இருக்கு? என்ன பெரும் மாசுக்கலை சொல்லுங்க தலைவரே. என் பேர் மாஸ்கலையா? ரைட். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் கழுதியில் இருந்தா? ரைட். அவர்கள் உங்களை அப்படியா? மாலை வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க தலைவரே? நல்லா இருக்கேன். மனு மாதம் முழுவதும் இருக்கீங்களா? ஆமாம், மாதம் முழுவதும் இருக்கேன். நீ வந்து பாருவா வந்து எருமாட்டு பையில போவாங்க. ரொம்ப நாள் ஐவு வர முழுகாமல் இருக்கீங்களாவா? ஆமாம், முழுகாமல் இருக்கேன். 4 பிள்ளை உண்டாயிருக்கேண்ணா. வந்து நீ 2 பிள்ளை 8 பண்ணி நான் 2 வச்சுக்கிறேன். பார்சல் தேவையில்லை. பார்சலில் தேவையில்லை. என்னது புரியல எனக்கு நீ சொல்கிறது. ஐ லவ் யூ அண்ணா. ஐ லவ் யூ. உங்கள் ஜாமான் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன இருக்கு? செல்லூர் ஜாமான் தான், எல்லாமே ஜாமான் தான், எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆய் வருது. இந்த பேலை போனது இது 248 பேலை எப்போ தான் 240 ஆய் தான் வருது. ஆய் அடைச்சி போயிடாமல. அண்ணா தலைவரே போட்டு நல்லா இருக்கு. போட்டு நல்லா இருக்கா? ரைட். தலைவரே லடாக்கு தம்பி தான் உங்களை லடாக்கு தம்பி தான் உங்களை கவட்டைக்கு கீழே வெடிகுண்டு இருக்கு செட்டு பண்ணுங்க வச்சிருக்கான். வாயை கொண்டு காட்டுறத வந்து ஒரு நல்லவனா திருந்தவே முடியாது. உடல்நலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு பிரச்சனை இல்லை. என் பெயர் தினேஷ். சொல்லுங்க தினேஷா? ரைட் தம்பி. தலைவரே வணக்கம். கொஞ்சம் கீழே சுழிக்கிறேன், அப்போதான் எனக்கு தெரியும். இன்னும் உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. அது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு 4 நாள் அட்மிட் ஆகணுமா. அதில் ஷூட்டிங், இந்த குக்கி கோமாளி இதெல்லாம் இருக்கிறனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போக முடியல. அதனால தான் நான் வந்து 26ஆம் தேதிக்கு அப்புறம் வாரன்ட்டு இருந்திருக்கேன். ஆமாம், கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்.
உங்களை ஜாமான் நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கப்பா. ஏ அப்பா வர்றவங்கலாம் 4 நல்ல கமாண்டு, நான் அது கேட்குற கமாண்டு அவ்வளோ இதாக வரும். தலைவரே தீவிர ரசிகன் நான். உங்கள் என்னாச்சு? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. உடம்புக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மாத்திரை சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் அங்கங்கே அப்படியே அலையிறம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. பண்ணிடலாம். எல்லாம் பகவான் இருக்கார், நம்ம காப்பாற்றுவார். உங்களை ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் நான் என்ன யாரும் அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தலைவரே ஒரு நல்ல எத்தனை முறை வெட்டி விட்டுருவேன். ஆமாம் செத்த பையன் போயேன். மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தங்கச்சி, நல்லா இருக்கம்மா. வணக்கம் தலைவரே, வணக்கம். எல்லா கமெண்டையும் பார்க்கண்ணே. எனக்கு ஒரு எனக்கு ஒரு சீனா முத்தம் வேண்டும். சீனா முத்தமா? இல்லை சீனா முத்தனா எப்படி? எருமடுப்பில் சீனா முத்தம் வேணுமா? வணக்கம் தலைவரே, வணக்கம். வாங்க. பேப்பர் ஐடி இது என்னது? பேப்பர் ஐடி 888. நல்ல எடிட்டிங் சூப்பராக இருக்கு. அதில் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குதுல 2 பசங்க பிள்ளைகளை விட்டு மணி இப்படி வடிவசிங்க பார்க்குறது, அது ரொம்ப சூப்பர் அருமையாக இருந்துச்சு. அதை உளுந்து நாங்கள் சிரிச்சோம் கிடந்து. யோ மாமா, என்ன சொல்லுங்க? குத்தா ரைட்டு. டுஷும் டுஷும் டுஷும். ஜிபி முத்து எப்படி இருக்கீங்க? வீட்டில் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணே, நல்லா இருக்காங்க. மாமா வணக்கம், வணக்கம். உங்கள் ஐடி பேர் இங்கிலீஷ் டே கொட்டப்படி. என்னது டே கேட்டபடியா? டே கொட்டப்படிடாவா? ரைட். இது வந்து நான் இப்போ வந்து ரூமில் இருக்கேன், பேச முடியல. இதே இது இந்த லைவ் வந்து நான் வந்து வேற மாதிரி பிளாட்டில் இருந்துச்சுன்னா அறுத்து கிழிச்சு விடுவேன். தலைவரே எப்போ மாற போறீங்க? கூடிய சீக்கிரத்தில் பெண்ணாக மாறிடுவேன். நீ வந்தோடனே கல்யாணம் முடிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு நல்ல ஒரு வீடு எடுத்து தங்க வை. நம்ம ஜாலியாக குழுகுழுப்பாக இருப்போம். நம்ம காஷ்மீருக்கும் எல்லா வெளிநாட்டுக்கு வந்து நம்ம தேனியம்பம் போவோம்ல, தேனீர் சுற்றுலா போவோம். மாமா அழகா இருக்கீங்க. இது யாரு? தலைவரே குழந்தைகளுக்கு நலமா? குழந்தை நல்லா இருக்குங்க. சில பேப்பரடிலாம் என்ன சொல்கிறீங்கன்னா, தலைவரே நீங்கள் என்ன பேச முடியுங்க? ஏன்னா உங்களை வச்சு நம்ம நல்லா வந்ததுனால உங்களை வந்து ரொம்ப அநாயகமாக பேசுறதுக்கு என்னால் வந்து மனசு வரமாட்டுக்கு. அதனால தான். இல்லைன்னா நினச்சின்னா நான் அதையும் உங்களை சில பேப்பரடி கமாண்டை போட்டு எப்பா நல்லதுக்கும் கமாண்டு கெட்டதுக்கும் கமாண்டு. என் பேரு கலை அரசன், தீவிர விசிறி. கலையரசன் தம்பியா? ரைட் தம்பி. தலைவரே என்ன நாமே டெனிஸ் சொல்லுங்க. டெனிஸ் ஜிபி முத்து அண்ணா என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் மாமா. கோவில்பட்டியில இருந்தா நல்லா இருக்கீங்களா? தலைவரே ஒரு ஜாமம் காணுமா? தேடி பாருங்க. எங்காட்டும் நீங்க ஓடி போயிருப்பீங்க. அத்து விழுந்துக்க என்ன போட்டிருக்கல பாரு. தலைவரே ஒரு சாமானும் காணுமா? காணலையா? தேடி பாருங்க. எங்கேயாவது அத்து கிடக்கும், உளுந்து மாட்டி விடுங்க. தலைவரே நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது எப்படி உள்ளது? உடல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. மாற்ற சாப்பிட்டுருக்கேன். தம்பி உடல் என்ன ஆச்சு? உங்கள் உடம்பு என்ன ஆச்சு? உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல், அது இதனால கொஞ்சம் ப்ரெஷரு, அதில் வந்து கை கால் கொஞ்சம் நரம்புகள் கொஞ்சம் இதாக இருக்குது. அதை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பார்க்கணும். இன்னொரு 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்க்கணுன்ட்டு இருக்கேன் நான். தலைவரே உங்கள் இட்லி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சட்னி வச்சுட்டு இருக்கேன், வா நைட்டு சாப்பிடுவா. தலைவரே உங்கள் இட்லி
தலைவரே இது ஆஸ்துமாவா ஆஸ்துமாவா எனக்கு ஆஸ்துமாவா 100 என்ன எப்படி இந்த 1184 பேப்பர் ஐடி. அப்பா யோ மாமா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தலைவரே. உங்கள் சாமான கொஞ்சம் காட்டுங்க. சாமான பேஜில் போகணும். எந்த கேமான சீ நக்கு ரைட்டு நக்கு. தலைவரே உங்கள் ஆனந்த் தம்பி லவ் பண்ணுறான் உங்களை சொன்னானா? ஆனந்த் தம்பி என்ன லவ் பண்ணுறானா? என்ன லவ் பண்ணி எதுக்கு? அவன் என்ன லவ் பண்ணி எதுக்குங்க? தலைவரே உங்கள் ஆனந்த் தம்பி லவ் பண்ணுறான் உங்களை சொன்னானா? ஆமாம். நான் இதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எல்லாரும் கவலைப்பட லெட்டர் வீடியோ போடுங்கள். கண்டிப்பாக லெட்டர் வீடியோ போடுறேன். நான் தலைவரே கோவப்படாதீங்க. நான் கோவப்படலையே. ஐயோ நான் கோவப்படவே மாட்டேன். தலைவரே மணி ஆனந்து பொண்ணு பார்த்து செட் பண்ணுங்க. மணி ஆனந்துக்கு நான் பொண்ணு பார்த்து செட் பண்ணுமா? பண்ணுறேன். வச்சி மாதிரி லடாக்கு தம்பி ஒரு பொண்ணு செட் பண்ணிட்டு விட்டான். ஓ லடாக்கு செட் பண்ணிட்டானா? ரைட். அவன் அப்படி விட்டு ஆள் தான் பண்ணுவான். தலைவரே நீங்கள் அடிக்கிறீங்களா? என்னது தலைவரே நீங்கள் எல்சியூவில் நடிக்கிறீங்களா? எனக்கு தெரியலையா? அது என்னன்னு தெரியல எனக்கு. அது எல்சின்னு என்னது? புதிய உறுப்பு மாட்டி பின்ன எப்படி இருக்கு? புதிய உறுப்பு மாட்டி எப்படி இருக்கா? உன் தலை போல இருக்கு. ஏறமாட்ட பையன் போவாங்கண்ணே. அண்ணா ஏரல் வாங்க. ஏரலுக்கா? வரேன் கண்டிப்பா. யோ மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தலைவரே. என்னன்னாச்சுன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் இதாக இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ 24 ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும். போயிட்டு ஒரு 4 நாள் ஹாஸ்டலில் தங்கி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்காங்க. கண்டிப்பாக அதில் ஷூட்டிங் இருக்கிறதுனால நம்ம அதை அட்மிட் பண்ண முடியல. இருந்தேன் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துட்டேன். அதில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். சரி நண்பர்களே. கழுத நான் பாருங்க போடுறான் பாருங்க. கழுத காசு பணம் வந்துட்டாங்கன்னா பண்ணி கூட பந்தா காட்டும். ஆமாம் காசு பணம் பண்ணி கூட பந்தா காட்டுமா? எருமாட்டு பையில அதுவும் மூஞ்சி மோரையும் மாதிரி பண்ணி பையில காசு பணம் பந்தா காட்டோட இல்லை. என்னைக்குமே நான் இன்னைக்கும் அப்படி தான் இருக்கேன். எதுவுமே மாற்றம் கிடையாது. என்ன காசு பணம் வந்தாஞ்சே தான் கஷ்டப்பட்டாஞ்சே தான் இன்னைக்கு நான் அப்படி தான் இருக்கேன். என்ன உங்களோட புத்தி எனக்கு கிடையாது. என்ன ஊசு பயிரலாம் போவாங்கண்ணே. இப்படி கமாண்ட் அடிக்காதீங்க. இப்படிலாம் கமாண்ட் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு காசு பணம் மாறிட்டான் அது மாறிட்டேன். நீ பாத்தியா என்கிட்ட ஏறமாட்ட பையில கெட்ட முத்து வா. எங்க கெட்ட முத்தா ஆகிட்டு இருக்கான். வருவான். யோ ஐ லவ் யூ. ஓ அப்படியா? ஐ லவ் யூ. யோ கொட்டை முத்து லெட்டர் வீடியோ போடு. லெட்டர் திருநெல்வேலியில் எல்லாம் போகணுமா? திருநெல்வேலியில் அல்வா வேணுமாவா? நம்மளும் திருநெல்வேலி தானே. நம்ம தான் இப்படி சாப்பிடலாமே. என்ன யாரு? லைவ் போறேன். பெரிய உங்க மிகா கலிப்பா பார்க்கணுமா? மாமா ஐ லவ் யூ. யாரு? நாங்களாம் யாரும் மாறல வாங்கல அப்படிதான் இருக்கோம். இது கண்ணாடி போட்டவொன்னு கண்ணாடி கண்ணு கொஞ்சம் கமாண்டு மங்களாக தெரியுது. கமாண்ட் தெரிய மாட்டேங்குது. அதனால கண்ணாடி போட்டிருக்கோம். எது தேவை காலத்துல இருந்து அது தேவை காலத்தில் போட்டுதான் ஆகணும். இப்போதான் குளித்தேன். எந்திக்க முடியல. ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த ஆளை உட்காந்துட்டு எனக்கு ஒரே என்னன்னு தெரியல. தன்னை போல ஒரு பல சிந்தனைகள் பல இதுகள் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அதனால தான் சரி எல்லாம் நடக்குன்னு சொல்லி இப்போ தான் குளிச்சுட்டு லைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி உங்க கூட லைவ் வந்தேன். நான் அதான் ஒரு ஆசைப்பட்டேன். லைவ் வந்தேன்.
தலைவரே என் பெயர் சொல்லுங்க. அஜித் குமார். அஜித் குமார் தம்பி, நல்லா இருக்கீங்களா? எனக்கு எங்கே போனாலும் அன்பு உள்ளங்க நிறைய இருக்காங்க. என்ன பாருங்க. என்ன ஊரில் இருக்கியா செத்த பையல? ஏற்மாடு பையல சென்னையில் இருக்கேன், ஊரில் இருக்கு இது செத்த பையல. சரி ரைட்டு நண்பர்களே, ரைட்டு நான் ரொம்ப நேரம் ரைட்டு போன லைவ் வந்தேன், சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக லைவ் வரேன், இப்போ வீடியோலாம் போடுவேன் நண்பர்களே. ரெட்டு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அது நான் எனக்கு நேரம் இல்லை, இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கே அலைஞ்சோன்னு நேரம் இல்லை எனக்கு. கண்டிப்பாக நான் ரெட்டு வீடியோ போடுவேன். சில படம் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம ஒரு படம் ஷூட்டிங் போகணும் பார்த்தீங்களா, அதனால போயிட்டுருக்கேன். ரெட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நண்பர்களே. கண்டிப்பாக ரைட்டு. வணக்கம், எல்லாத்துக்கும் சந்தோஷம். வணக்கடா மாப்பிள்ளை தேனியிலேருந்து. வாங்க வணக்கடா மாப்பிள்ளை, வாங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் வீடியோலாம் பார்த்தவங்க வாய் சும்மையே கிடக்க மாட்டேங்க. குளக்கொலான்னு யாரையாட்டு பேசிட்டே இருக்கணுமோ. இப்போ தான் வீடியோ பார்த்தேன். வணக்கடா மாப்பிள்ளை, ஹாய். சரி எல்லாத்துக்கும் வரேன், கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு படுக்கணும், வரேன்.